நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸ் பத்தின அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ல காரக்குழம்பு கனி அக்கா சில கிரிஞ்சான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கான நெகட்டிவான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே தீயா பரவிட்டு வருது. ஸோ அவங்களுடைய ஹேட்டர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இப்போவும் ஆதரவுகள் தெரிவிச்சிட்டு இருந்தாலும் இந்த நிலையில் அவங்களுடைய சிஸ்டர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா காரக்குழம்பு கனி அக்கா அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லியே ரொம்ப நல்லா சொன்னாங்கன்ட்டு அந்த காயின்லாம் கூட வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸை வாங்கி அவங்க அந்த வீக் சேவ் ஆயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னது இவங்க இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலி, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பல பேரும் சில விமர்சனங்கள்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இதே மாதிரி அவங்களுடைய சிஸ்டர் இப்போ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போது என்னடா அக்காவை பார்த்தே தங்கச்சி சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க இப்போ நடந்த விஷயத்த சொல்லல, சின்ன வயசுல நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில அதை நம்பாத மாதிரி இருந்தாலும் அவங்க சின்ன வயசுல பட்டதை நம்ம யாருமே பார்த்திருக்க முடியாது. ஸோ அவங்க சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கு. அதனால அவங்கள தவறா பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அண்ட் அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய கடைசி மூவி, இது எல்லாத்தையும் பத்தியும் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு படத்துல முனிஷ்காந்த் கூட சேர்ந்து பேர் பண்ணியிருக்காங்க. இவங்களை நம்ம எல்லாரும் சென்னை 28ல பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம் சொல்லலாம். அதுல மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாயி இப்படிலாம் சொல்லி இவங்க முன்னாடி சிவா ஃபன்னான கவிதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த கவிதையெல்லாம் என்றென்றும் மறக்காத ஒரு ஃபன் கவிதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கவிதைகள் ஒரு பக்கம் இருக்க, அப்படி இவங்க முனிஷ்காந்த் கூட பேரா நடிச்சது ஒன்றும் பெரிய குத்தலாம் இல்லை. ஏன்னா முனிஷ்காந்த் அப்படின்றவர் ஒரு நல்ல நடிகரா இந்த சினிமால வளம் வந்துட்டு இருக்காரு. அதனால அவர் கூட பேர் பண்ணது தப்பே கிடையாது. என்னவோ இவங்க சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் இப்படி எல்லாரும் கூட பேர் பண்ணிட்டு இப்ப வயசாயிட்டு இவர் கூட நடிக்கிற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் பார்த்திருந்தோம். ஸோ இவங்க அவரை பற்றியும் சில முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அண்டு இவங்க இந்த பேரிங்கை பற்றி சில விஷயங்களையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பேரிங் அப்படின்றது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அந்த கதையில் நமக்கு என்ன கேரக்டர், அதில் நம்ம எப்படி நடிக்க போகிறோம், அடுத்து அது மூலியமா நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம கூட யார் நடிக்க போகிறா, இது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அதனால் ஸோ நல்ல நடிகர் கூட சேர்ந்து பேர் பண்ணி நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம்ன்ட்டு முனிஷ்காந்த் அவர்களையும் இவங்க பெருமையாக தான் பேசியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில் ஒரு டேரக்டரை திருமணம் பண்ணாங்க, டேரக்டர் ஃபெரோஸ். ஸோ 2001 இவங்க 2 பேருடைய காதல் கதையை ஆரம்பிச்சது. பப்பி லவ்னே சொல்லலாம். இவங்கள இந்த விஷயத்தெல்லாம் பாராட்டலாம். ஏன்னா காதல் அப்படின்னு சொன்னாலே இப்போ எல்லாரும் பழகி பார்க்கறது, ஜாலியாக சுற்றுறது, விட்டுட்டு ஓடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 2001 பழக ஆரம்பிச்சு இவங்க வீட்டு சம்மந்தத்தோட திருமணமாகி நிலன் அப்படின்ற ஒரு மகனுக்கு தாயானது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் இவங்க தான் நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதாங்க. தோல்விலாம் இவங்களுக்கு ஒரு ஸ்கேல் மாதிரியா, அதனால அதெல்லாம் பெருசாக இவங்க நினச்சது கூட கிடையாதாம். எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவாக தான் நினைப்பாங்களாம். அதனாலேயே இவங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இவங்க அதை பற்றி கேர் பண்ணதே கிடையாதாம். இவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, வீட்டில் இருக்கும் போது வெளியிலேருந்து யாருன்னா கால் பண்ணி பேசினா பிடிக்காதாம். இவங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டாங்களாம். ஆனால் இவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரீல்ஸாக போட்டுட்ருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இவங்க சேலை கட்டுற வீடியோ, கெட் ரெடி வித் மீ அப்படின்ட்டு இந்த வீடியோஸ் போடுறது, அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோ, இந்த ஸ்டோரி டெல்லிங் வீடியோன்ட்டு நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஃபோனில் தான் முழுக்க இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அதிகமாக ஃபோன் பேச மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு உண்மையான விஷயம். 2 நிமிஷத்துக்கு மேலே இவங்க ஃபோன் பேச மாட்டாங்களாம். பூண்டு உரிக்க பிடிக்காதாம். அவங்களுடைய வீட்டில் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா அதுதானா. ஸோ இவங்க ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்களாம். இவங்க இப்போ மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு வந்தாலும் லோயர் மிடில் கிளாஸா இவங்களுடைய ஃபேமிலி இருந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா அவங்க அப்பா இருந்தாராம். அப்பெல்லாம் நிறைய படம்லாம் இவங்க அப்பாவுக்கு வரவே வராதாம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையான குடும்பத்துல தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க அம்மா ஸ்கூல் டியூஷன் நடத்தினாங்களாம், அதுக்கப்புறம் சேலை வித்திருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்களாம். லைஃப் சேஞ்ச் ஆகும்ட்டு அவங்க அப்பா எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம்.
அந்த மாதிரி தான் ஒரு நாள் காதல் கோட்டை அமைஞ்சிருக்கு. அந்த படத்துக்கு அப்புறமா இவங்க அப்பா வீட்டு முன்னாடி வந்து கார் நின்னுதாம். அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் இதுவோ பாண்டி பஜார்ல போயிட்டு சும்மா விக்கிர நகை வாங்குற மாதிரி என்ன வேணுமோ அள்ளி அள்ளி போட்டு வாங்கினாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு படம்னா காதல் கோட்டை. அதனாலதான் இப்ப வரைக்கும் அகத்தியன் அவர்களும் சரி அந்த காதல் கோட்டையும் பிரிக்க முடியாத ஒரு, ஏன்னா காதல் கோட்டை இப்ப கூட ரீரிலீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருந்தாங்களோ இப்போ 2K கிட்ஸும் ஆடியன்ஸாவே மாறிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அது பணம் இல்லைனாலும் சரி பணம் இருந்தாலும் சரி பணம் தான் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். பணம் இல்லைன்னா யாரும் வந்து சொந்த பந்தம் கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இவங்க வந்து குழந்தைங்களுடைய வளர்ப்பில் பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காங்க. என்னென்னா குழந்தைங்களை பொத்தி பொத்தி வளர்க்குறது, நம்ம அனுபவிக்காத குழந்தைங்க அனுபவிக்கணும்ன்ட்டு அவங்க நினச்சது நினைக்காதது கேட்டது கேட்காதது இப்படி எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற தவறான பாடம். என்னன்னா நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்கள விட்டு போக தான் போகிறோம். அவங்க இந்த பூமியில் தனியாக வாழ்ந்து தான் ஆகணும். அதனால அவங்களுக்கு அறிவை நம்ம வளர்க்கணும், அறிவை வந்து கொடுக்கணும். இந்த தனிமைன்னு சொல்கிறோம், அதனால் என்னன்னு அவங்க அனுபவிக்கணும், கஷ்டங்களை அவங்க பார்த்து வளரணும். இதெல்லாம் பார்த்தா தான் குழந்தைங்க தோல்விகளையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா அதில் விழுந்துடாம அது அதுலேயே இல்லாமல் அதுலேருந்து எப்படி மேலே வரணுன்றத அவங்க லேர்ன் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணணுன்ட்டு ரொம்ப தவறான விஷயங்களை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்க அஞ்சாதே பட டைம்லலாம் வந்து பிளாக் கலரில் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி எப்படி நீங்கள் ஒயிட்டானீங்கன்ட்டு. ஆனால் இவங்க இந்த கலரில் தான் இருந்திருக்காங்க. அந்த படத்துக்காக டேன் ஆக வச்சாங்களாம். சும்மா வெயிலையே நிற்க வச்சு ஓட வச்சு, அதனால தான் அந்த டேனான ஒரு ஸ்கின் டோனே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அபிநயோடைய இறப்பு சமீபத்தில் நடந்தது. அவருடைய இறப்பை பற்றி இவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்திருக்கு. என்னன்னா சென்னை 28 படத்துக்கு அப்புறமா இவங்க நேஷனல் கமர்ஷியல் ஆட் ஒன்று பண்ணாங்களாம். வேர்ல்டு ஸ்பேஸ் சேட்டலைட் ரேடியோக்காக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 4 நாள் இவங்களும் அபிநயும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கியிருந்தாங்களாம். அந்த டைமில் நார்த் இந்தியன் க்ரூ தான் வந்து இவங்கள கைட் பண்ணியிருந்திருக்காங்க. கூட்டு போய் விடுறது கூட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இவங்களுடைய கணவர் ஃபெரோஸும் அங்கே இருந்ததுனால இவங்க கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணாங்களாம். ரொம்ப சின்ன பொண்ணாக பயப்படுவாங்களாம். இந்த அளவுக்கு போல்டாலாம் இவங்க கிடையாதான். ஸோ அந்த டைமில் கூட அவர் வந்து ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப நல்லவராகவும் பிஹேவ் பண்ணாராம். ஸோ அந்த லிவிங் ரூமில் தான் தனியாக கொஞ்சம் குடிப்பாராம். அப்போ ஒரு நாள் இவங்க போய் பார்க்கும் போது அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லும் போது, உங்களுக்கு யாராவது ட்வின் சிஸ்டர் இருந்தால் சொல்லுங்கன்னா கூட கேட்டாராம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடுமையான வாழ்க்கை அவர் வாழ்ந்து இறக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அவருடைய இறப்பை நினச்சி அவர் சந்தோஷம் தான் பண்ணணும், யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் இப்போது அடுத்த ஒரு உலகத்துக்கு போயிருக்காரு, அந்த உலகத்தில் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பாசிட்டிவான வேலை தான் சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இவங்க வந்து சினிமாக்காக இந்த ரோட்லலாம் கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால தான் என்னவோ சர்வையர் அப்படின்ற ஒரு ஷோவில் போயிட்டு இவங்க டைட்டிலும் வின் பண்ணாங்க. 1 கோடிலாம் கிடைச்சதுலாம் நிறைய பேர் ஃபன் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் கைக்கே கிடைக்கலலாம் சொல்லப்பட்டது. ஸோ இவ்வளோ ஷோஸ்க்கெலாம் போயிருக்காங்க, சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் கிளாஸ் அப்படின்ற படம் தான் இவங்களுடைய கடைசி படமாக இருக்க போது. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க எந்த படத்தில் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.